தமிழர்கள் எவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இலக்கியங்களையும் படிக்கிற போது அவ்வளோ பார்த்து பார்த்து அதிசயிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நாம் பார்த்து ரொம்ப அதிசயித்த ஒரு பாடல் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு செய்யுள். நம்ம இன்னைக்கு அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறைய பவுடர், க்ரீம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நமக்கு எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருந்தும் பயன்படுத்துகிறோம், இந்த நாட்டில் இருந்தும் பயன்படுத்துகிறோம். நமக்கான பொதுவாக என்ன மனசில் ஒரு இருக்குன்னா, இங்கே கிடைக்கிற பொருளை விட வெளியிலிருந்து வரக்கூடிய பொருள் தான் ரொம்ப விலை அதிகம், அதுதான் மதிப்பு அதிகம்ங்கிற ஒரு மனோநிலை நமக்கு இன்றைக்கும் இருக்குது. ஆனால் சிலம்பில் ஒரு அழகான பாடல் இப்படி சொல்லுது: குடதிசை மருங்கின் வெள்ளையிர் தன்னோடு குணதிசை மருங்கின் காரகில் துறந்து வடமலை பிறந்த வான்கீழ் வட்டத்து தென்மலை பிறந்த சந்தனம் மருகன்னு ஒரு பாட்டு சொல்லுது. இது என்ன பாட்டு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு கடலால் அழிந்து போன ஒரு பழமையான நம்முடைய தமிழர் நகரத்தில் இருந்த மக்கள் தங்களுடைய அழகுக்காக ஒரு பூச்சி பூசிக்கிறாங்க. அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு இளங்கோ பாடும்போது அழகாக சொல்கிறாரு. நம்ம குட திசைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய இப்போ நம்ம சொன்னோம்னா அரபிக்கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய யவன தேசத்தில் இருந்து பளிங்கு கற்கள் வருமா. அதே மாதிரி குணதிசைன்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரைக்கு அந்த பக்கம் இருந்து ஜாவாலிருந்து அகில்கட்டைகள் வருமா. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், யவன தேசத்து சர்க்கரை கல்னு சொல்லக்கூடிய அந்த பளிங்கு கல்லில் இந்த ஜாவா நாட்டு அகில்கட்டைகளை தேய்ச்சி பூசினா அதுதானே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இளங்கோ சொல்கிறாரு, அது ரொம்ப மதிப்பு கம்மின்னு அதை தூக்கி போட்டுட்டு வடமலைங்கிற இமயமலையிலே இருந்து எடுத்து வந்த கல்லிலே தென்மலை என்கிற பொதிகை மலையிலே பிறந்த சந்தனத்தை தேய்த்து அதை பூசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம யவன தேசத்து கல்லிலே தேய்த்த ஜாவா நாட்டு அகில்கட்டையை விட பொதிகை மலை சந்தனம் மிக உயர்ந்தது என்கிற செய்தியை இந்த சிலப்பதிகார பாடல் நமக்கு உணர்த்துகிறது.